இந்த வீடியோட பார்ட் 1 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா திருச்சியில் ஒரு வில்லேஜ் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா நம்ம தளபதி விஜயோட மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விஜயோட டைலாக்ஸ் கேட்டு பார்க்கலாம். ஒருத்தரே கேட்கலாம். ஓகே, ஒன் பை ஒன் வரலாம். சாகர் நல்லா இருக்கீங்களா? தளபதி விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. விஜயோட டைலாக் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்காத ஏதோ ஒன்று. விஜய் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. சொல்லுங்க சாகர், உங்களுக்கு தளபதி விஜயோட ஃபேவரட் டைலாக்? நேத்து தான் கோட்டு படம் பார்த்தேன். சரி, எப்படி லாஸ்ட்ல தல ரெஃபரன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால விஜய் ரசிகரா மாற போறேன். இன்னைக்கு ஏதாவது டைலாக் 2 படம் தான் நடிக்க போறாரு, அதனால விஜய் ரசிகரா மாறி. சாகர் யார் அடிச்சா டைலாக்ஸ் ஏதாவது சொல்ல வந்தேன். சொல்லுங்க. அடிக்கிறது கண்ணுல தெரிதா, அவன் தான் தமிழ். சூப்பர் சாகர், சூப்பர் சாகர். அடுத்து நீங்க சொல்லுங்க. நீங்க விஜய் தெரியல உங்களுக்கு? தெரியும். ஓகே, டைலாக் தெரியும். விஜயோட என்ன மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து மான்ஸ்டர் மூவி ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அடுத்து நம்ம மூர்த்தி ப்ரோ இருக்காரு, பயபக்தியா இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். மூர்த்தி ப்ரோ, உங்களுக்கு தளபதி விஜயோட ஃபேவரட் டைலாக்ஸ் ஏதாவது? சோ எனக்கு அந்த ஐடியா இல்ல. விஜய் பிடிக்குமா? ஓரளவுக்கு ஏதோ. சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. போதும் அப்புறம் நம்ம ஆல்ரெடி போயிடலாம். சரி, நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. தளபதி விஜயோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விஜயோட உங்களோட ஃபேவரட் டைலாக் என்ன இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. இல்லைனா ஏதாவது விஜயை பத்தி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே. சார் சூப்பர், சம டைலாக். அடுத்து எங்க கேங்கோடைய அதிரி புதிரி விஜய் ஃபேன் அவர்தான். அவரே ஓடிட்டு இருக்காரு. அவர் லாஸ்ட் பிடிக்கும். அவர் இருக்காரு, அவர் தீவிர விஜய் ஃபேன் தெரியும். அவர் ஏதோ பெரிய லென்த்தா டைலாக் வச்சு போற நினைக்கிறேன். அவர் அங்க போயிட்டு இருக்காரு. சரி, பார்க்கலாம். அடுத்து நம்ம தலைவர் இருக்காரு ஹரி. லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. சரி, அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ தலைவரா, விஜயோட ஃபேவரட் டைலாக் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்லுங்க. விஜயோட ஃபேவரட் எல்லாம் எல்லா படமே ஃபேவரட் தான். பேசினாலே ஃபேவரட். படம் மூவி பாத்தீங்களா? நடிச்சாலே ஃபேவரட் தான். படத்துக்கு தான் போறேன், வச்சு செஞ்சுட்டு சொல்றேன். சூப்பர் தான், கரெக்ட். இதான் உதய் இருக்கிறாரு. நம்ம உதய் ஸ்மைல தெரியுது. விஜய் தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உதய், நீங்க பாத்துருக்கீங்களா மூவி? அடுத்து நம்ம ஹரி இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு யூடியூபர் தான். இவர் ஒரு யூடியூபர் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யூடியூப் சேனல் இருக்கு. நான் அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்புறம் ஹரி, உங்களுக்கு விஜயோட ஃபேவரட் டைலாக்ஸ் ஏதாவது ஒண்ணு படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொல்றீங்களா? படத்துக்கு போயிட்டு வந்து கண்டிப்பா சொல்லணும். சரி, ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம அருண் சார் இருக்காரு. ஓகே, சரி பிரபா, ரொம்ப பயபக்தியா இருக்கீங்க. திருப்பாச்சூர் விஜய் பார்த்த மாதிரி இருக்கு இந்த பட்டையை பார்க்கும்போது. சரி ப்ரோ, விஜயோட ஏதாவது ஒரு டைலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு விஜயோட மூவி? விஜய் பிடிக்கன்ட்டு இல்ல, படம் பாப்போம், அவ்வளவுதான். டைலாக் எல்லாம் சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ப்ளீஸ், அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு பிடிச்ச டைலாக் வந்துட்டு இந்த காதல்ன்றது செடியில புக்கு ரோஜா பூ மாதிரிங்க. ஒரு தடவை இதுதான், மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. தீவிரமா ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, பிரகாஷ். ஏன்னா இது ஏன் முன்னாடி நம்ம வீடு எடுக்கும்போது போயிட்டாருன்னா லென்த்தா ஒரு டைலாக் வச்சுதான் நான் நினைக்கிறேன். பாக்கலாம். இப்போ குட்டி ஸ்டோரி. சூப்பர், குட்டி ஸ்டோரி. அவ்வளவு பிரகாஷ். ஓகே, சிம்பிளா முடிச்சாரு. சிம்பிளா பவர்ஃபுல்லா முடிச்சாரு. சரி, ரைட். குட்டி ஸ்டோரி. நம்ம அருண் சார் இருக்கிறாரு. அருண் சார், ஹலோ. தளபதி விஜயோட கோட் படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயோட டைலாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? எப்படி? ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் வந்து என்னன்னா தலைவர் ஃபேனு. ஆனா எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பீக்ல இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தது. அந்த விஷயத்துல தலைவர் எங்களை ஏமாத்திட்டாரு. பட் தளபதி அப்படி கிடையாது. அவர் ஜெயிக்கிறாரா இல்லையோ, ஆனா அவர் டஃப் கொடுப்பான்னு நான் நம்புறேன். அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்காக அவர் டைலாக் சொல்றேன். ஐ எம் வெயிட்டிங். சூப்பர், செம்மையா சொல்லிட்டாருங்க. ஹாய் கைஸ், hope you like this video. Thank you so much for watching my channel. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.